இன்றைக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. மார்ச் ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறோம். நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி. இன்றைக்கு நம்முடைய கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்குது. நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கின்றது. இன்றைக்கு அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணி அப்படியா இருக்குது? இல்ல, இப்போ பங்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டணியில குழப்பம். காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் ஏற்பட்டு விட்டது. இன்னும் முழுமை பெறல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், போட்டியிடுவதற்கு அதிக வேட்பாளர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இடங்கள் வேண்டும் என்று இப்பொழுது பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. தினந்தோறும் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி இன்றைக்கு காங்கிரஸ் திமுக தேர்தல் வரை கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா என்று கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படித்தானே? உண்மைதானே? இதே திரு ஸ்டாலின் என்ன பேசினாரு 2 மாசத்துக்கு முன்பு? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, கூட்டணிக்கு யாரு வரலினாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி. எங்க கூட்டணி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. உங்க கூட்டணி அப்படி இல்ல, சுயநலம் நிறைந்த கூட்டணி. அதனாலதான் முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய நிலைமை தெரிஞ்சு ஆட்சியில பங்கு வேணும்னு இப்பவே குரல் கொடுத்துட்டாங்க. பிறகு விடுதலை சிறுத்தை அப்படியே பட்டும் படாதையும் அவர்களும் ஆட்சியில பங்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா 1 மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களோட திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும். 2000 ரூபாய் நாங்க அறிவிச்ச பிறகுதான் திமுக காரரு வேற வழி இல்லை. எங்களுடைய அறிவிப்பை பார்த்து பயந்து போய் மக்கள் இருக்கிற வரவேற்பை பார்த்து உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க 3 மாத உரிமை தொகை முன்பணமா கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறோங்கிறாங்க. ஏன் கொடுக்கல? இது வருஷம் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திச்சாங்களா? நம்ம ஏழை தாய்மார்களை பத்தி சிந்திச்சாங்களா? தேர்தல் வருது, அதனால அவருடைய வாக்கு தேவை. அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல கொடுக்க வேண்டிய உரிமை தொகை முன்பணமா கொடுத்தாங்க. கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இது வரைக்கும் வெயிலே வரல, தமிழகத்தில் கோடையே வரல. இந்த ஆட்சி வந்த பிறகு 22வது வருஷம் கோடை, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருஷம் கோடை காலம். அப்பொழுதெல்லாம் இந்த ஏழை தாய்மார் கண்ணுக்கு தெரியல ஸ்டாலினுக்கு. இப்ப தேர்தல் வருவதனால அந்த கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சும்மா கொடுக்கலீங்க, உங்களுடைய வாக்குக்கு விலை பேசி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம்.